குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரி திங். ஆஃப்டர் +2 இன்ஜினியரிங் போகணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லா குழந்தைகளுமே ரெண்டு டைப் ஆஃப் கோர்ஸை சூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரெடிஷ்னல் கோர்ஸ், இன்னொன்று ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ். சார் ட்ரெடிஷ்னல் கோர்ஸ்னால் என்னது சார்? இல்லைப்பா காமனாக எல்லாருமே எடுக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸு, சிவிலு, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், ஐடி, ஏதோ ஒன்று. இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் கோர்ஸ் எல்லா காலேஜஸ்லையுமே என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா இருக்கும். செகண்ட் கேட்டகரி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ். இது எல்லா காலேஜஸ்லையும் என்ன செய்யாதுன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அதேமாரி அந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறவங்க அந்த கோர்ஸினுடைய வேல்யூவை தெரிஞ்சு அதன் மூலமாக எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட சூஸ் பண்ணுறதா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ். இந்த ட்ரெடிஷ்னல் கோர்ஸ் சூஸ் பண்ணுறவங்க கூட ஜாப் கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கையில் தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமான கோர்ஸ் தான் அது, ஓகேவா? ஆனால் இந்த ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணோம்னா இந்த ஜாப்புக்கு தான் என்னால் என்ன செய்ய முடியும்னு கேட்டால் ரொம்ப அக்யூரேட்டாக போக முடியும். அது ரிலேட்டடாக அது தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த கோர்ஸை என்ன செய்வாங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. நான் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸில் நம்ம சேனலில், அதாவது சிம்பிளிஃபை எவ்ரி திங்கில் என்னென்ன கோர்சஸை பற்றின டீட்டெயில்ஸை ஆல்ரெடி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12 கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். அது என்னென்னு சொல்லி அதனுடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸில் இத்தனை கோர்சஸ் இருக்கான்னு தெரியும். என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது? டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், என்வரான்மெண்ட் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், செராமிக் இன்ஜினியரிங், பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்டு ஜியோ இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங். இது வரைக்கும் நம்ம சேனலில் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ்ன்னு சொல்லி இந்த 12 கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் பெட்ரோலியம் இன்ஜினியரிங். பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்துச்சுன்னா என்ன எலிஜிபிலிட்டி, அட் த சேம் டைம் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்னா என்ன, மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கோர்ஸ் எந்தெந்த காலேஜஸ்லாம் இருக்குது. சொல்ல போனோம்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன் சொல்ல போகிறேன். எப்பவும் சொல்கிறதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி. எலிஜிபிலிட்டி காமன் எலிஜிபிலிட்டி தான்பா. மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மூணையும் சப்ஜெக்டாக எடுத்து என்ன செஞ்சுருந்துருக்கணும், படிச்சுருந்துருக்கணும். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமாக தான் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்க்கு கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அட்மிஷன் போட போகிறீங்க. அப்புறம் என்ன, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருந்தாலே போதுமானது. பட் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகளுக்கு 2 கோர்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரியும். ஏன்னா கன்ஃபியூஸ்டா பெட்ரோலியம் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்கும், பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்கும். அதான சார் பெட்ரோலியம் இன்ஜினியரிங், பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங். இப்போ பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எப்படி எடுக்கிறாங்க. நம்ம கிரவுண்டை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சர்ச் பண்ணோம்னா நமக்கு என்னது கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா தண்ணி கிடைக்கும். அரபு கண்ட்ரீஸ்லலாம் என்னது கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா கிரவுண்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கச்சா எண்ணெய்கள், அதாவது க்ரூட் ஆயில் கிடைக்கும். இதை எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதை எப்படி சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி சேஃபாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி அதை சேல் பண்ணுறது, இது ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங். பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்னா என்னது சார்? சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு, அதை எப்படி ரீஃபைன் பண்ணி அதில் என்னென்ன இதெல்லாம் கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னு கேட்டால் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங். அப்புறம் எனக்கு பெட்ரோலியம் இன்ஜினியரிங்க்கும் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியணும். பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கில் நான் டெஃபினேஷன் ரொம்ப கிளியராக சொல்கிறேன், லிசன் பண்ணுங்க. திஸ் கோர்ஸ் டீச் ஹவு டு லொகேட், எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் ப்ரொடியூஸ் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட், ரிசர்வ் சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்ட்லி. ரொம்ப கேர்ஃபுல்லாக கிரவுண்டில் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னு கேட்டால் பெட்ரோலியம் இன்ஜினியரிங். அதை எடுத்தாச்சு சார், எடுத்து அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு சார், அதை எங்கெங்கெல்லாம் நம்ம சேஃப்டியாக ட்ராவலிங் பண்ணி என்ன செய்யறதுன்னா கொண்டு வருது. இது ரிலேட்டடாக படிக்கிறது பேர் தான் என்னன்னு கேட்டால் பெட்ரோலியம் இன்ஜினியரிங். சொல்ல போனோம்னா உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரும், சார் க்ரூட் ஆயில்னு எடுக்காங்களே சார், அதில் என்னென்னலாம் கிடைக்கும் சார்? இல்லைப்பா, க்ரூட் ஆயில் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வெறும் பெட்ரோல் மட்டும் கிடைக்காதுப்பா, பெட்ரோல் போக என்னென்னலாம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பெட்ரோல்,
நெக்ஸ்ட் டீசல் கிடைக்கும். டீசலுக்கு அப்புறம் ஜெட் ஃபியூல், அதாவது ஜெட் ஃபியூல்னா என்னது சொல்லலாம், கெரசின், நம்ம பாஷையில சொல்றதா இருந்தால் மண்ணெண்ணெய். லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ், அதாவது எல்பிஜி கேஸ், வீட்டுக்கு சிலிண்டர் யூஸ் பண்றீங்கல்ல இது. நாப்தா, அதாவது நிறைய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கக்கூடிய அந்த பாச்சா உருண்டை இதெல்லாம் கிடைக்காது அது. ஃபியூல் ஆயில், ரோடு போடுறதுக்கான கார் கிடைக்கிறது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லூப்ரிகன்ஸ், வண்டிக்கு ஆயில் ஊத்துறீங்கல்ல, வண்டிக்கு ஆயில், இது இது எல்லாமே எதுல இருந்து தான் கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த குரூட் ஆயில்ல இருந்து தான் கிடைக்கும். அந்த குரூட் ஆயில்ல இருந்து இவ்வளவு ப்ராசஸ் பண்ணி இவ்வளவும் கண்டுபிடிக்காங்க. அப்புறம் நான் என்னன்னு கேட்டேன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங்ல இது எல்லாத்த பத்தியும் ரொம்ப டீட்டெயிலா, ஏன்னா எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறதா இருந்தா இது எல்லாத்த பத்தியும் யாருக்கு தெரியும்னு கேட்டா, ஏன்னா நம்ம ஆளுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டா பெட்ரோல் அப்படின்னா கச்சா எண்ணெய் குரூட் ஆயில்ல இருந்து பெட்ரோல் கிடைக்காது. பெட்ரோல் மட்டும் கிடைக்காதுப்பா, பெட்ரோலு, டீசலு, எல்பிஜி, லூப்ரிகன்ஸ், வேக்ஸு, இது போக என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா கெரசின், இது எல்லாமே எதுல தான் கிடைக்குன்னு கேட்டா அந்த ஒரு குரூட் ஆயில்ல தான் கிடைக்கும். சொல்ல போனோம்னா வேர்ல்டு வாரே நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இது மூலமா கிடைக்கக்கூடிய இவ்வளவுத்தையும் வச்சு வேர்ல்டு வைடு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் இருக்கு. இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இன் ஃபியூச்சர்ல நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான காரணமே இதுதான். வேர்ல்டே எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகேவா? அப்படின்னா என்ன, பெட்ரோலியம் இன்ஜினியரிங்னா என்னன்னு சொல்லி ஓரளவுக்கு என்ன செஞ்சிருக்கோம்னா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த கோர்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ். செலக்டட் காலேஜஸ்ல தான்ப்பா இருக்கு. பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேரணும்னு ஆசைப்படக்கூடியது எப்பவுமே அண்ணா யூனிவர்சிட்டி தான். அண்ணா யூனிவர்சிட்டிலேயே இருக்கக்கூடியதுல அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பிடெக்குன்னே இருக்கக்கூடிய ஏசி டெக், இந்த காலேஜில் நான் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு 190க்கு மேலே கட் ஆஃப் இருக்கணும். என்ன சார் அண்ணா யூனிவர்சிட்டினால 198க்கு மேலே இல்லைப்பா, இது வந்து ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ், எல்லாரும் சூஸ் பண்ணுறது கிடையாது, ஒரு சிலர் தான் சூஸ் பண்ணுறாங்க. ஒரு 190க்கு மேலே எடுத்தாலே அண்ணா யூனிவர்சிட்டியில் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் தாராளமாக என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஒன் ஆஃப் த டாப் பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்கிறதா இருந்துச்சுன்னா நான் எதை தான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால் ஏசி டெக். செகண்ட் ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ். ராஜீவ்காந்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புத்தூர். எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல். தானிஷ் அகமத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. அர்ச்சனா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கிருஷ்ணகிரி. ஆக்சுவலாக இந்த காலேஜஸ்ல எல்லாத்துலேயுமே நீங்கள் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் சர்ச் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட காலேஜஸ் காட்டுவாங்க. சம் காலேஜஸ்ல பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இருக்கா, பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸே சொல்லியிருக்கேன். பெட்ரோலியம் இன்ஜினியரிங்னா என்ன, பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன. பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கிறது நான் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணுறேன், அதை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், அதை எப்படி டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணுறேங்கிறது படிக்கிறது. பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இருக்கிற இடத்த எடுத்து அதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எத்தனை டிகிரியில் என்னென்னலாம் செஞ்சு என்னென்ன க்ரூட் ஆயில் மூலமாக நான் கண்டுபிடிக்கணுங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கிறது பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அது ரெண்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. தட்ஸ் ஆல். ஐ திங்க் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக வேற எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.